ஹே ஹாய், நான் கீர்த்தி, க்ளே ஆர்டிஸ்ட். நான் இன்னைக்கு பன்னி செல்லாட்டிருக்கேன். அது சும்மா இல்லை, நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி பார்லேஜி பிஸ்கட்டை தூக்கிட்டு வர பன்னி செல்லாமா. மெஷர்மெண்ட்டுக்கு நான் எப்போதும் இந்த ஜிம்கா சேல்வர் மோட் இருக்குல்ல, அதான் யூஸ் பண்ணுவேன். உங்கள்கிட்ட வெயிட் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இடையில காக்கா குருவியெல்லாம் என்னோட சேர்ந்து கட்டும், பண்ணிச்சுக்கோங்க. க்ளேச்சம் பொறுத்த வரைக்கும் படா சைஸில் செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த மாதிரி சோட்டா சைஸில் செஞ்சோம்னா கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மேலே செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதில் ப்ளேபேக் ஸ்பீடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் பண்ணி ரெடி. ஃபெவிகால் தான், ஆனால் அதில் நான் தண்ணி கலந்துட்டேன். எந்த அளவுக்கு ஃபெவிகால் இருக்கோ அந்த அளவுக்கு நான் தண்ணி கலந்து அதை நல்லா ஷேக் பண்ணி வச்சுப்பேன். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பண்ணிக்கு எதுனா பேர் இருக்குமா? ஷார்ட்டாக பிபி அப்படி போமா. பி ஃபார் பன்னி, பி ஃபார் பார்லேஜி. எப்படி இருக்கு? அச்சோ, சாரி பண்ணி, இந்த பேர் பிடிக்கல போல். அதனால் நீங்கள் ஒரு நல்ல பேராக யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். பட்ஸை எடுத்து தண்ணியில் டிப் பண்ணி லைட்டாக அது மேலே தொடச்சி விடுங்க. நம்ம கைரேகெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஜிம் ஜாம் ஜிம் ஜாம் ஜிம் ஜாம். ஆமாம், ஜிம் ஜாமும் செஞ்சிருந்தோம், பார்லேஜியும் செஞ்சிருந்தோம். ரெண்டையுமே வச்சு பார்த்தேன். எனக்கு பார்லேஜி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால நான் பார்லேஜியை செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த க்ளே ஆர்ட்டில் கலரிங் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பார்ட். அதில் இந்த சாஃப்ட் பெஸ்டல் வச்சு ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதாவது ஒர்க்குன்னு இல்லை, நார்மலாக எனக்கு கடுப்பே இல்லைன்னு வைங்களேன், சின்னமாக க்ளே எடுத்து நான் பாட்டுக்கு எதுனா செஞ்சு சாஃப்ட் பெஸ்டல் வச்சு ஒவ்வொரு கலராக ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். அப்படி இப்போ ரீசெண்டாக பண்ணது என்னென்னு காட்டவா? கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? ஓகே, பிஸ்கட் மட்டும் எடுத்துப்போம். இங்கே பாருங்க, என்னோடய ஃபேவரட் ஜிம் ஜாம் இப்போ என்னோடய விரலில் இருக்கான். அப்புறம் பார்லேஜி பிஸ்கட். ஆமாம், என்ன நம்ம பிஸ்கட்லேயே சுற்றிட்டு இருக்கோம். வாங்க பவுஸ் செய்ய போகலாம். பன்னியை மறந்துட்டோம். அப்படியே பார்த்து சொல்லுங்கள், இந்த ஜிம் ஜாம் நல்லா இருக்கா இல்லை இந்த பார்லேஜி நல்லா இருக்கா? எனக்கு பார்லேஜி. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமத்தாக ரெடி ஆகிட்டான்ல.
அப்படியே ஐ பென்சில் விட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே தூங்க விட்டுருவோம். குட் மார்னிங் பண்ணி. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோன்னா இப்படி தான் இருப்பான். இப்போ பட்ஸை எடுத்து தண்ணியில் டிப் பண்ணி அது மேலே இருக்கும் அழுக்கு டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துருவோம். பளபளன்னு இருக்கிறதாண்டி நான் யூவி ரெசின் தான் யூஸ் பண்ணுவேன். இது யூஸ் பண்ணுறதுல நான் ரொம்ப 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 கஞ்சிதானம் பிடிப்பேன். ரப்பாக விட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் வச்சு அதை அப்ளை பண்ணிகிட்ருப்பேன். இது வந்துட்டு இயரிங்லாம் ஓகே, ஆனால் அந்த மாதிரி சாமுக்கெலாம் வந்துட்டு செட் ஆகாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு பவுலில் ஊற்றி, அதாவது ரெசினை ஊற்றி அதில் அப்படியே சாமு முக்கி எடுத்து கொண்டு போய் யூவி லைட்டில் வச்சுருங்க. நான் வேஸ்ட் ஆகுன்றனால அப்படி பண்ண மாட்டேன். நைஸில் அப்படியே நானும் நைஸு. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பை பாய்.